வணக்கம். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இந்த பதிவை வெளியிடுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா அவர்கள் இந்து சமுதாயத்தை பற்றி மிகவும் கேவலமாக கீழ்த்தரமான வார்த்தைகளால் அவர் அடிக்கடி தன்னுடைய மேடை பேச்சுகளில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். இந்துக்களை தேவடியா பயிர்கள் என்று இப்பொழுது கடைசியாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்துக்கள் என்றால் யார்? இதை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்து என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அவர்கள் எதிர்ப்பது பிராமணர்களை. ஆனால் இந்து என்றால் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு அங்கே போய் மாரியம்மனிடம் என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் பக்தர்களே, நீங்களும் இந்துக்கள், அதை நீங்கள் உணர வேண்டும். சபரிமலைக்கு 48 நாள் விரதம் இருந்து மாலை போட்டு இங்கிருந்து இடுமுடி கட்டி அந்த கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொள்ளும் பக்தர்களே, நீங்களும் இந்துக்கள். ஆக திருநீர் பூசக்கூடிய குங்குமம் வைக்கக்கூடியவர்களெல்லாம் இந்துக்கள். நீ கற்பண்ண சாமியை கும்பிடுபவர்களும் வீரனார் சாமியை கும்பிடுபவர்களும் மாரியம்மன் சாமியை கும்பிடுபவர்களும் எல்லாம் இந்துக்களே. நீ விஷ்ணு கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, எல்லாம் இந்துக்களே. ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் இந்த ஆலயங்களுக்கு வருவதில்லை. இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு இங்கேருந்து நடைபயணம் மேற்கொண்டுட்டு அங்கேருந்து சாமியை வேண்டிட்டு திரும்ப இங்கே வந்து நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவேன், உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்பேன்னு சொன்னால் அதனால தான் ராசா நம்மளை எல்லாம் தேவடியா பை என்று கூறுகிறார். இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தேவடியா பை என்று கூறுகிறார்கள் என்றால் இதற்கு காரணம் நாம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால். உங்களுக்கு பிஜேபியை பிடிக்கணும்னா நீங்கள் வேற எங்கேயாவது போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறீங்க? உங்களை கேவலமாக கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்களே ஓட்டு கேட்குறீங்கன்னா அதுக்கு அப்போ இதை விட நம்மளுக்கு மூளை இல்லை என்ற அர்த்தமா, நமக்கு அறிவு இல்லை என்ற அர்த்தமா? ஒன்றும் புரியவில்லை. அண்ணன் டிஆர்பி ராஜா கூறுகிறார், நான் சரஸ்வதி கோயிலை இடித்தேன், முருகன் கோயிலை இடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்லி சிறுபான்மையினுடைய ஓட்டை அவர் பெற்றுக்கொள்வதற்காக இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் அவருடைய மனைவியை அனுப்பி தளிக்கோட்டையில் அவர் சொந்த கிராமத்தில் இந்து கோயிலை கட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப இந்துக்களை இந்த இடத்தில் அவர் அரவணைத்து செல்கிறார். சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குவதற்காக சரஸ்வதி கோயிலை இடித்தேன் என்று மேடை பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நாடக நடிகர்கள் திமுககாரர்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நண்பர்களே, இந்துக்கள் அப்படின்னா நான் இந்து கள்ளர், இவர் இந்து அகமுடையார், இவர் இந்து பறையர், இவர் இந்து வண்ணார், இந்து கோணார், இந்து நாடார், இந்து வெள்ளாளர், இந்து கவுண்டர், இந்து வண்டியார், அனைவரும் இந்துக்களே. அப்ப இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த பிரிவில் இருக்கும் பொழுது அப்ப இவர் யார் குறிப்பிடுகிறார்? நான் சொல்லிட்டேன், இந்து கள்ளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அப்ப திருவாரூர் மாவட்டத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் இந்து கள்ளர் தானே? அண்ணன் பழனி மாணிக்கம் இந்து கள்ளர் தானே? இவர் பரவாக்கோட்டையை சேர்ந்த இந்து அகமுடையார். அப்போ அண்ணன் டிஆர் பாலு யாரு? அவர் இந்து அகமுடையார் தானே? அப்போ டிஆர்பி ராஜா யாரை பேசுகிறார்? இந்து சமுதாயத்தை பற்றி கேவலமாக பேசுகிறார் என்றால் ராசா யாரை பேசுகிறார்? அவர் இதை விளக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலினாக இருந்தாலும் சரி,
இல்லை பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, பொருளாளர் அண்ணன் டிஆர் பாலுவாக இருந்தாலும் சரி, உங்கள் 3 பேரிடம் நான் கேட்பது, உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழையும் ஜாதி சான்றிதழையும் மீடியா மூலமாக பொதுமக்கள் பார்வைக்கு நீங்கள் வெளியிட வேண்டும். அதில் இந்து என்று இல்லை என்றால் நாங்கள் என்ன மதம் என்பதை உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிராமணர்கள் மட்டும்தான் இந்து சமுதாயத்தில் பிராமணர்களும் ஒருவர், அவ்வளவுதான். ஐயர், ஐயங்கார், அவங்க பிராமணர்கள். இந்துக்களில் இவ்வளவு இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்திலையும் ஜியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் இருக்கு. கிறிஸ்துவ சமுதாயத்திலையும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி பிரிவு இருக்கு. அது மாதிரி இந்து சமுதாயத்தில் இருக்கு. நீ இந்து சமுதாயம்னா பிராமணர்கள் மட்டும் என்று ஒரு குறிப்பிட்ட ஜாதியினை நீங்க குறிப்பிட்டு பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆக நீங்கள் ஒரு இந்து சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசும் பொழுது அந்த இந்து சமுதாயத்தில் இத்தனை பிரிவுகள் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டோம். இதை நன்கு புரிந்து கொண்டு இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் கல்லராக இருந்தாலும் சரி, அகமுடையராக இருந்தாலும் சரி, வெள்ளாளராக இருந்தாலும் சரி, இல்லை கவுண்டராக இருந்தாலும் சரி, வன்னியராக இருந்தாலும் சரி, சதிரகுல வன்னியராக இருந்தாலும் சரி, இல்லை தேவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, நீங்கள்லாம் சிந்தித்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவோமா என்று யோசித்து போடுங்கள். முதல்ல அந்த கட்சியில் இருக்கணுமாங்கிறது முதல்ல யோசனை பண்ணுங்க. காரணம், இந்துக்கள் தேவடியாபை என்று கூறின ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த ராசா இந்து சமுதாயத்தை பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நண்பர்களே, இது நமக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. நாங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக அதை சொல்லவில்லை. ஒரு சமுதாயத்தை வசைப்பாடக்கூடிய ஒரு திமுக தலைமை என்றைக்காவது இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார்களா? தமிழ்நாட்டில் 7 நாட்டு சனியன் என்று சொன்னால் அது திமுகவின் திராவிட கழகத்தையும் குறிக்கும். சித்திரை 1 தான் நமக்கு புத்தாண்டு. அந்த புத்தாண்டையே மாற்ற நினைத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். காரணம், நமது பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்பதை உன்னிப்பாக நுணுக்கமாக கையாண்டவர்களில் ஈவே ராமசாமி நாயக்கரும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் முக்கியமான பங்கு வகித்தவர்கள். நமது தமிழ் சமுதாயத்தை, தமிழ் பண்பாட்டை அழிக்க வேண்டும் என்று மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல முறை பல வீரங்களில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. சித்திரை 1 என்பது தமிழ் புத்தாண்டு என்பது இன்று நேற்றல்ல. என்று சமுதாயம் உருவாகியதோ, என்று இந்த உலகம் உருவாகியதோ அன்று முதல் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. இவர் இடையில ஏன் அதை மாத்துறாரு? ஏன் தெலுங்குவர்கள் ஒரு போய் மாற்ற வேண்டியதானே அவரு? ஆக தெலுங்கு வம்சத்திலிருந்து வந்தவர் தமிழ் சமுதாயத்தை அழிக்க முயற்சி செய்தார் என்பதுதான் அதில் உண்மை. இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் நாம். அதனால் இந்து சமுதாயத்தை மிக கேவலமாக வசைபடியா ராசா பகிரங்கமாக மீடியா மூலம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.